கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, மரியாதைக்குரிய தாய்மார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுடைய மகத்தான அருளால் புனித ரமலானுடைய மாதத்தில புண்ணியமிகு ஜும்மாவுடைய வேளையில அல்லாஹினுடைய அருள் இறங்கிக் கொண்டிருக்கிற இந்த நல்ல தருணத்தில தூதர் நபியும் தூதுக்குழுக்களும் என்கிற தலைப்பில ஒரு சில செய்திகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த சத்திய மார்க்கம் அது உண்மையிலேயே சத்தியமான மார்க்கம் என்பதிலே அணுவளவும் யாருக்கும் ஐயமில்லை, சந்தேகமில்லை. ஒரு சத்திய கொள்கையிலே இருக்கக்கூடிய ஒரு மனிதர் அந்த சத்திய கொள்கையை காப்பதற்காக வேண்டி, அதில் உறுதி மேற்கொள்வதற்காக வேண்டி எத்தகைய தியாகங்களையும் செய்வதற்கு துணிய வேண்டும். அதுதான் உண்மையில் கொள்கை என்பது, கோட்பாடு என்பது. ஒருவர் ஒரு கொள்கையை ஏற்றுக்கொள்கிறார், ஒரு கோட்பாட்டை ஏற்றுக்கொள்கிறார், ஆனால் அதில் எந்த விதமான உறுதியும் இல்லை என்று சொன்னால், அதில் எந்த விதமான அர்ப்பணத்துக்கும் அவர் தயாரில்லை என்று சொன்னால், அவர் உண்மையிலேயே அந்த கொள்கையை அவர் ஏற்கவில்லை என்றுதான் பொருள். பேச்சுக்கு பேசுறாருன்னு அர்த்தமே தவிர அதில் அவருக்கு அதுல உடன்பாடு இல்லை என்றது. சத்திய மார்க்கம் இஸ்லாத்தை பொறுத்தவரை அல்லாஹ்வும் அதைத்தான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறான். நீங்கள் சத்திய மார்க்கத்திலே உண்மையாகவே முழுமையாக நீங்கள் முஸ்லிமாக மாறிவிடுங்கள், இஸ்லாத்துக்குள்ளே முழுமையாக நீங்கள் நுழைந்து விடுங்கள் என்றுதான் அல்லாஹ் நம்மிடத்திலே கட்டளை இடுகிறார். சமரசத்துக்கு இடம் கொடுக்காதீர்கள். இந்த சத்திய மார்க்கம் தான் உங்களை கரையேற்ற போகிறது, ஈடேற்ற போகிறது. நாளைக்கு மறுமையில உங்களுக்கு சொர்க்கத்துக்கு சொந்தக்காரராக மாற்றப் போகிற காரணத்தினால் துனியாவுடைய விஷயத்தில் நீங்கள் வளைந்து கொடுக்க மறுக்கிறீர்கள். 10 பைசா விட்டு கொடுக்க மாட்டான், எதையுமே விட்டு கொடுக்க மாட்டான். ஆனா மார்க்கத்துடைய விஷயத்தில் வருகிற போது மட்டும் வளைகிறான், குடிகிறான், நெளிகிறான், என்ன வேண்டுமா செய்வதற்கு தயாராக ஆகிறான். அப்ப மார்க்கம் உங்களுக்கு மார்க்கெட்டை விட, மார்க்கெட் ரேட்டை விட ரொம்ப கம்மியா போயிடுச்சா? அதற்கு மதிப்பு இல்லையா? உலக விஷயத்திலே வளைபவர்கள், நெளிபவர், குனிபவர்கள், சமரசம் செய்து கொடுப்பவர்கள், மார்க்கத்துடைய விஷயத்திலே நாம் வளைவதற்கும் நெளிவதற்கும் குனிவதற்கும் நாம் தயாராகிறோம் என்று சொன்னால் உண்மையிலேயே இந்த மார்க்கத்துடைய மதிப்பை நாம் இன்னும் அறியவில்லை என்று பொருள். அதனால்தான் எந்த வகையிலும் நீங்கள் சமரசத்துக்கு இடம் கொடுக்க வேண்டாம் என்று நமக்கு மார்க்கம் சொல்லுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய காலத்திலே பல்வேறு விதமான பிரச்சனைகள் இருந்தன. குறைஷிகளுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையில சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டன. 13 ஆண்டு காலம் முஸ்லிம்கள் தங்களுடைய கழுத்தை கொடுப்பதற்கு தயாராக இருந்தார்கள், கருத்தை கொடுப்பதற்கு தயாராக இருந்தார்கள், வாழேந்தவில்லை. ஒரு இஸ்லாமிய அரசை உருவாக்கவில்லை. பிறகு தானாக ஒரு அரசு உருவாகிறது. மதீனாவிலே நபிகள் நாயகத்திலே தேடி வந்து அவர்களது ஆட்சி அதிகாரத்தை கையிலே கொடுத்தார்கள். மதீனாவாசிகள் எனக்கு கொடு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டு பெறவில்லை இந்த ஆட்சி அதிகாரத்தை. பிறகுதான் அரசியல் ரீதியான நடவடிக்கைகளுக்கு நபிகள் நாயகம் அவர்கள் ஆயத்தமானார்கள், தயாரானார்கள், போர்க்களங்களை கண்டார்கள். அவர்கள் எதிர்த்து வந்தபோது அவர்களை எதிர்கொள்வதற்கு தயாராகி தற்காப்பு யுத்தங்களை நடத்த வேண்டிய ஒரு கட்டத்திற்கு தள்ளப்பட்டார்கள். இதெல்லாம் வரலாற்றினுடைய நீண்ட நெடிய பகுதிகள். ஆனால் மக்காவிலே இருக்கிற காலகட்டத்திலே குறைஷிகளுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையிலே பல்வேறு பிரச்சனைகள் போது அவர்கள் ஒரு கோரிக்கையை முன்வைத்தார்கள். சொல்லி பார்த்தார்கள், முகமதுடைய பிரச்சாரத்தை கைவிடுவதாக தெரியவில்லை என்று ஆனபோது பல்வேறு வழிகளிலே முயன்றார்கள், முயற்சி செய்தார்கள். அவருடைய உறவினர்கள் மூலமாக ஊரிலே உச்சஸ்தாயிலே இருக்கக்கூடிய ஊர் தலைவர்களை வைத்தெல்லாம் பேசி பார்த்தார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதற்குமே மசியவில்லை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இத்தனைக்கும் இழப்புகளை சந்தித்துக் கொண்டிருக்கிற காலகட்டம்.
அவருடைய பெரிய தந்தை ஊர் தலைவராக இருந்த அபு தாலிப் மூலமெல்லாம் பேசி பார்த்தார்கள். ஒன்றுக்குமே அவர்கள் மசியவில்லை. வேற ஏதாவது பேசுகிறாங்க. இது விஷயத்தில் நான் அல்லாஹ்வுடைய ரிசாலத்தை, தூது செய்திகளை எடுத்துரைப்பதற்கு தான் வந்திருக்கிறேன், அதை நான் விட்டுக் கொடுக்க முடியாது என்று சொன்னார்கள். பிறகு ஒரு சமாதானத்துக்கு வருகிறார்கள். என்ன சமாதானம்? முகம்மதே, ஒரு கோரிக்கை நாங்கள் முன்வைக்கிறோம், அதற்கு நீங்கள் இறங்கி வந்தால் நமக்கிடையே எல்லா பிரச்சனையும் முடிவுக்கு வந்துவிடும், முற்று பெற்றுவிடும். அந்த கோரிக்கை என்னவென்று சொன்னால், ஒரு வருஷத்துக்கு நீங்க எங்களுடைய மத அனாச்சாரங்கள், அந்த அனுஷ்டானங்கள் படி நீங்கள் இருக்க வேண்டும், அந்த நம்பிக்கையிலும் அந்த வழிபாட்டிலும் இருக்க வேண்டும். மறு ஆண்டு நாங்கள் முகமதே நீ சொல்லக்கூடிய அந்த ஒரே இறைவனை வணங்குவதற்கு தயாராக இருக்கிறோம், அந்த கோட்பாட்டை ஏற்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். இப்படி ஒரு சமரசத்தை நாம் செய்து கொள்ளலாமே. ஒரு ஆண்டுக்கு எங்களுடைய மார்க்கத்தில் நீங்கள் இருங்கள், மறு ஆண்டிலே நீங்கள் சொல்லக்கூடிய ஓரிரை கோட்பாட்டை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். எப்படி, நன்றாக இருக்கிறதா? இந்த யோசனை சிறப்பாக இருக்கிறதா என்று சொல்லி கேட்டார்கள். அதாவது ஓராண்டு பல தெய்வ கொள்கையில் இருக்க வேண்டும், சிலைகளை வணங்க வேண்டும், அவற்றை பூஜிக்க வேண்டும், மனம் விரும்பக்கூடிய கொள்கையை இருக்க வேண்டும். மறு ஆண்டு முகமது நபி சொல்லக்கூடிய குர்ஆனுடைய கோட்பாட்டில, ஏக தெய்வ நம்பிக்கையில, இஸ்லாத்துடைய அடிப்படைகளின் வழியில பயணிப்பதற்கு நாங்கள் தயார். வருஷம் மாத்திக்கலாமான்னு கேட்டாங்க. அவங்களுக்கு மாத்தி கொடுறது பெரிய பிரச்சனை கிடையாது. ஏன்னா அவர்களுக்கு ஒரு கொள்கை இல்லை, ஒரு கோட்பாடு இல்லை. இறைமையிலும் வேதத்திலும் ஏதிலும் அவர்களுக்கு பிரச்சனை இல்லை. அவர்களுக்கு என்ன தேவைன்னு கேட்டால் எதிரையுமே ஒரு கட்டுப்பாடு இருக்கக்கூடாது, அவ்வளவுதான். கட்டுப்பாட்டை நீக்க வேண்டும். தெய்வங்கள் விஷயங்களாக இருந்தாலும் சரி, வழிபாடு விஷயமாக இருந்தாலும் சரி, என்ன நினைக்கிறோமோ அதுவெல்லாம் மார்க்கமாக, மதமாக மாற வேண்டும். அதைத்தானே பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்தியா முழுவதும் பார்த்துட்டு இருக்கிறோமா இல்லையா? கும்பமேளால என்ன நடந்துட்டு இருக்குது, காசியில இருக்கு, கங்கை ஓரத்தில் என்ன நடந்துட்டு இருக்குது, இன்னைக்கு உத்தரப்பிரதேசம் முழுவதும் என்ன நடந்துட்டு இருக்குது. காரி எழுது உமிழக்கூடிய, வாந்தி எடுத்து விடக்கூடிய அளவுக்கு கொள்கை, அதை தங்களுடைய மனக்கோட்பாட்டாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை பக்கம் நோக்கி மக்களை அழைக்கிறார்கள், முஸ்லிம்களை அடிக்கிறார்கள், அதை செய்ய வேண்டும் என்று நிர்பந்திக்கிறார்கள். நான் மாட்டுக்கறி உண்ணாவிட்டால் நீ உண்ணக்கூடாது என்று சொல்லுகிறார்கள். நீ யாருமே சாப்பிடக்கூடாது. இப்படி என்ன செய்து இன்றைக்கே இப்படி இருக்கிறார்கள் என்று சொன்னால், நாகரீகம் வளர்ந்திருக்கிற இந்த காலத்திலேயே மூடர்களும் முட்டாள்களும் நிறைந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், அறிவு வளர்ச்சி இல்லாத, விஞ்ஞான வளர்ச்சி இல்லாத, தொழில்நுட்ப வளர்ச்சி இல்லாத அறியாமை காலத்தை குறித்து என்ன சொல்ல? கட்டையும் மட்டையும் வைத்து வளர்ந்து கொண்டிருந்தார்கள் அன்றைக்கு. அதை போய் வணங்கணுமா? அதை தெய்வமாக ஏற்க வேண்டுமா? அந்த வழிபாட்டை நோக்கி வர வேண்டுமா? அப்படியெல்லாம் சொன்னார்கள். அப்பதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன் சூரத்துல் காஃபிரூன் இறக்கி வைக்கிறான். குல் நபியே, அவங்களை பார்த்து சொல்லி கொடுங்க, லா ஆபுது மா தஅபுதூன், நீங்கள் வணங்கக்கூடியவற்றை நான் வணங்க மாட்டேன். வலா அன்தும் ஆபிதூன மா அபுத், நான் வணங்கக்கூடியவற்றை, நான் வணங்கக்கூடிய அந்த இறைவனை நீங்கள் வணங்கக்கூடியதாக இல்லை. உன் கொள்கையே வேற, உன் பாதையே வேற, ஒன்ற பயணமே வேற, ஒன்ற லட்சியமே வேற. நீ வணங்குறது நான் வணங்குறதுக்கு வரமாட்டேன். அதே மாதிரி நான் சொல்லக்கூடிய கொள்கையை உன்னால முழுசா வர முடியாது. லக்கும் தீனுக்கும் மரியாதை, நீங்க உங்க பாதையில போங்க, நான் என் பாதையில போறேன். உங்களுக்கு உங்கள் பாதை, எனக்கு என் பாதை. நான் உங்களுடைய சமரசத்திற்கெல்லாம் நான் வருவதற்கு தயாராக இல்லை என்று அந்த மக்களுக்கு சொல்லிக் கொடுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அறிவித்தார். தான் சூரத்துல் காஃபிரூன் சொல்லக்கூடிய சமயம் விஷயத்திலே, ஓரிரை கோட்பாடு விஷயத்திலே சமரசத்துக்கு இடமில்லை என்பதுதான் லக்கும் தீனுக்கும் மரியாதீன், உங்களுக்கு உங்கள் மார்க்கம், உங்களுடைய மதம், எனக்கு என்னுடைய மதம், இதில் நான் வளைந்தோ நெளிந்தோ போக மாட்டேன் என்று சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டினார். இதுல உறுதியாக இருந்தார்கள். எந்த ஒரு தருணத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்குமே வளைந்து கொடுத்ததில்லை கொள்கையிலே, கோட்பாட்டிலே. பல பேருடைய ஆதரவு வேண்டும், அவர்களுடைய ஒத்துழைப்பு வேண்டும். அவர்களெல்லாம் நம்மோடு வந்துவிட்டால் நம்முடைய மார்க்கத்தினுடைய பலம் கூடிவிடுமே.
நம்முடைய சமயத்து மக்களுடைய பலம் எண்ணிக்கை கூடுவிடுமே என்பதற்காக வேண்டி எந்த ஒரு தருணத்திலும் அவர்கள் கோட்பாட்டை கொள்கையை விட்டுக் கொடுப்பதில்லை. ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு மக்கா வெற்றி நடைபெறுகிறது. அதுவரை அரபு குலங்கள் கோத்திரங்கள் அத்தனையும் கண்கொத்தி பாம்பாக நபிகள் நாயகத்தையும் குறைசிகளையும் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ரெண்டு கூட்டத்தில் யார் வெற்றி பெறப் போகிறார்கள், யார் ஜெயிக்க போகிறார்கள் என்று சொல்லி சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அத்துணை கோத்திரங்களும் குலங்களும் பார்த்துக் கொண்டிருந்தது. அரபுலகம் கவனித்துக் கொண்டிருந்தது. எதுக்கு? யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்ப்போம், அங்கிட்டு போய் சேர்ந்துக்கிறோம். யாரு வலிமை பெறாங்களோ அங்க போய் சேர்ந்துருவோம் சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதற்காக வேண்டி அவர்கள் எடுத்துக்கொண்ட ஆண்டுகள் மக்காவிலே 13 ஆண்டுகள், இங்கே ஒரு 8 ஆண்டு, கிட்டத்தட்ட 21 ஆண்டு அவங்க வெயிட் பண்றாங்க. பார்க்கலாம் யாரை வெற்றி பெறாங்க பார்ப்போம். ஒரே குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை, ஒரே கோத்திரத்துக்குள்ளே பிரச்சனை. அதே குறைசி குலத்தின் தலைவர்களுக்கும் அதே குறைசி குலத்திலிருந்து தோன்றிய முகமது அவர்களுக்கும் தான் இன்றைக்கு பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், இந்த ரெண்டு ஒரே குடும்பத்தை சேர்ந்த இருவர்களுக்கு மத்தியில் யாருக்கு வெற்றி கிடைக்கிறது என்று பார்ப்போம் என்று 21 ஆண்டு காலம் பல்வேறு குலங்கள் கோத்திரங்கள் காத்து கிடந்தன. மக்கா வெற்றி, அதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெற்றி அடைகிறார்கள். வெற்றியின் நாயகராக அவர் வருகிற காட்சியை பார்த்த போது, இனி நாம் அமைதியாக இருந்தால் முகமது சும்மா இருக்க மாட்டாரு, ஏதாவது பண்ணிடுவாரு அப்படின்ற பயத்துல. இந்த மார்க்கத்தை பத்தி அவங்களுக்கு தெரியாது. அவன் அரசியல் கண்ணோட்டத்திலே பார்த்தா, இந்த மார்க்கம் யாரையும் நிர்பந்திக்காது, இஸ்லாத்துக்கு வான்னு சொல்லி வாழ் தூக்கி நிற்காது. அதிரடியாக போய் அவர்களை மார்க்கத்தின் பக்கம் கொண்டு வருவதற்கு எந்த விதமான முயற்சிகளை மேற்கொள்ளாது இந்த மார்க்கம். உனக்கு உன் மார்க்கம், எனக்கு என் மார்க்கம், சொல்லுவேன், எடுத்துரைப்பது என் மீது கடமை. உங்களை நேர்வழியில் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அதிகாரம் எனக்கு கிடையாது, அதற்கு எனக்கு நிர்பந்தமும் கிடையாது, நான் வலியுறுத்தப்படவும் இல்லை என்பதுதான் இஸ்லாத்தினுடைய கோட்பாடு. அது அவர்களுக்கு தெரியாது. அரசியல் ரீதியாக இன்றைக்கு அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். மக்கா அவருடைய கைக்கு வந்திருக்கிறது. லட்சோப லட்சம் முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை கூடியிருக்கிறது. இன்றைக்கு ஒரு குலம் என்றால், ஒரு கோத்திரம் என்றால் ஒரு 100 பேர் இருப்பாங்க, ஒரு 200 பேர் இருப்பாங்க, ஒரு 300 பேர் இருப்பாங்க. ஆனால் முகமதியத்தில் இருக்கக்கூடிய படை இன்றைக்கு லட்சத்தை தாண்டி இருக்கிறது. எதுவும் செய்து விடுவதற்கு அவர்கள் வலிமை பெற்றிருக்கிறார்கள் என்று சொல்லி ஒரு அச்சம் வருகிற போது குலத்தார் கோத்திரத்தார் என்ன செய்வார்கள்? விரும்பியோ விரும்பாமலோ அவர்கள் தங்களை முஸ்லிம்களாக இணைத்துக் கொண்டார்கள். கூட்டம் கூட்டமாக அதற்காக வேண்டி அவர்கள் நபிகள் நாயகத்தை சந்திப்பதற்காக வேண்டி வந்தார்கள். சன்னஞ்சன்னமாக ஹிஜ்ரி 6க்கு பிறகு ஹுதைபியா உடன்படிக்கைக்கு பிறகே தொடங்கிவிட்டது. இஸ்லாத்தை நோக்கி வருவதற்கு தொடங்கிவிட்டார்கள். அதிலும் மக்கா வெற்றி 8ஆம் ஆண்டு, ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டுக்கு பிறகு குலங்கள் கோத்திரங்கள் படையெடுத்து வந்தன நபிகளாரை சந்திப்பதற்காக வேண்டி. வரலாற்று ரீதியாக சிந்தித்து பார்க்கிற போது சுமார் 104 தூதுக்குழுக்கள் நபிகள் நாயகத்தை சந்திப்பதற்காக வேண்டி வந்தன. வலிமையான ஆதாரங்களோடும் வலிமையற்ற ஆதாரங்களோடும் எப்படியோ சிந்தித்து பார்க்கிற போது சுமார் 100 குலங்களாவது நபிகள் நாயக கோத்திரங்களாவது தூதுக்குழுக்களாக நபிகள் நாயகத்தை சந்திக்க வந்தார்கள். அரபியிலே வஃத் என்று சொல்வார்கள். வஃத் என்றால் தூதுக்குழு, வஃபூத் என்றால் தூதுக்குழுக்கள். அல் வஃபூது இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாத ஃபத்ஹி மக்கா. மக்கா வெற்றிக்கு பிறகு இந்த தூதுக்குழுக்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நபிகள் நாயகத்தை சந்திக்க வந்தார்கள். பையத்து செய்து கொடுத்தார்கள். நாங்கள் இஸ்லாத்தில் இருக்கிறோம், இஸ்லாத்துக்கு வந்து விட்டோம் என்று சொல்லி பையத்து செய்து கொடுத்தார்கள். இந்த 104 தூதுக்குழுக்களுடைய வரலாறும் இருக்கிறது. அதிலே ஒரு சில தூதுக்குழுடைய வரலாற்றை நாம் சொல்லியாக வேண்டும். அவர்கள் என்ன மென்டாலிட்டியில இருந்திருக்கிறாங்க, என்ன சிந்தனையில் அவங்க வந்திருக்கிறாங்கன்னு அப்படியே தெரியும் உங்களுக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுக்குமே வளையலையே. எனக்கு அப்படி கட்சியில் ஆள் சேர்றாங்கன்னு சொன்னா நீ எப்படியோ இருந்துக்கோன்னு சொல்லி சேர்க்கிற அரசியல்வாதியா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? உன் கொள்கை என்னவா வச்சுக்கோ, நீ எத்தனை வேணா ஊழல் பண்ணிக்க, கட்சியில வந்து சேர்ந்தா போதும், நீ ஊர் அடிச்சு உலையில போட்டா என்ன, உன் மேல எத்தனை வழக்கு இருந்தா என்ன, அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை, நீ கட்சிக்கு வந்தா போதும் போ அப்படின்னு சொல்லக்கூடிய சராசரி அரசியல்வாதி அல்ல. ஒரு கொள்கையினுடைய தலைவர், ஒரு கோட்பாட்டை நிறுவுவதற்காக வேண்டி இத்தனை ஆண்டுகள் 21 ஆண்டுகள் உழைத்திருக்கக்கூடிய ஒரு மாமனிதர். அதற்காக வேண்டி அவர் கொடுத்த விலை கொஞ்ச நஞ்சம் அல்ல. உயிராலும் உடலாலும் பொருளாலும் எல்லாவற்றிலும் அவர் இழப்பை சந்தித்து இன்றைக்கு அவர் இப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை இன்றைக்கு நிறுவியிருக்கிறார். மக்காவுடைய கையிலே வந்திருக்கிற இந்த நிலையில
இனி எனக்கு ஆட்கள் கிடைத்தால் போதும், கொள்கை எப்படி போனால் எனக்கு என்ன என்றால் இருப்பதற்கான அரசியல்வாதிய அவர் அல்லாஹ்வுடைய தூதராயிற்று, சமரசத்துக்கு இடம் கொடுக்காத நாயகராயிற்று அல்லாஹ்வுடைய தூதர். அந்த தூது குழுக்கள் வருகை புரிந்தன. அதுல ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு சகீஃப் கோத்திரத்தார், சகீஃப் கோத்திரத்தார் என்று சொன்னால் தாயிப் வாசிகள், பனு சகீஃப் என்று சொல்வார்களே, எந்த தாயிப் வாசிகள் நபிகளாரையும் ஸைத் இப்னு ஹாரிஸாவையும் இரத்தக்காயமாக்கி 10 நாட்கள் அவர்களை பண்ணாத கொடுமைகளை எல்லாம் பண்ணி மக்காவுக்கு இரத்த காயத்தோடு அனுப்பி வைத்தார்களோ அதே பனு சகீஃப், சகீஃப் கோத்திரத்தார் அல்லாஹ் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். அன்றைக்கே அவர்களை காலி செய்திருக்க முடியும். ஜிப்ரீலும் மலக்கு மலைகளை நிர்வகிக்கக்கூடிய மலக்கு வந்து கேட்டார்களா இல்லையா, சொல்லுங்கள், 2 மலைகளுக்கு இடைப்பட்டிருக்கக்கூடிய தாயிஃபை நாங்கள் தவிடுபடியாக ஆக்கி விடுகிறோம் என்று சொல்லி மலக்கு நிற்கிறார். மலையினுடைய நிர்வாகி, வேண்டாம், இவர்கள் ஈமான் கொள்ளாவிட்டாலும் இவர்களுடைய சந்ததிகளாக ஈமான் ஏற்பார்கள், நான் நம்புகிறேன், நான் எதிர்பார்க்கிறேன், வேண்டாம், ஒன்றும் செய்ய வேண்டாம் என்று மறுத்தார்களே, அவர்களை கொல்ல வேண்டாம், அழிக்க வேண்டாம் என்று சொன்னார்களே, அதனுடைய விளைவு தொடங்குகிறது ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு. அதே சகீஃப் கோத்திரத்தார் நபிகள் நாயகத்தை சந்திப்பதற்காக வேண்டிய ஒரு கூட்டமாக அவர்கள் வருகிறார்கள். இனி நபியை எதிர்க்க முடியாது, இனி சரண்டர் ஆகிறது தான் நல்லது என்கிற நிலையோடு கினானா பின்த் அப்தியாலினுடைய மகன் கினானாவுடைய தலைமையிலே நபிகள் நாயகத்திடத்தில் மதீனாவுக்கு வருகை புரிகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தூது குழுக்கள் வருகிற போது முஸ்லிம்களை பார்க்க வேண்டும், முஸ்லிம்களை வணக்க வழிபாடுகளை பார்க்க வேண்டும், அவருடைய ஒற்றுமையை பார்க்க வேண்டும், சகோதரத்துவத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டிய அவர்களை எங்கே தங்க வைப்பார்கள் என்று சொன்னால் பள்ளியினுடைய மஸ்ஜித் நபவி பள்ளிவாசல் ஒரு ஓரத்தில் கூடாரமிட்டு தங்க வைப்பார்கள். நடக்கிறத பூரா பார்க்கட்டு. அப்படி தங்க வைக்கப்பட்டார்கள். தங்க வைக்கப்பட்ட அந்த சகீஃப் கோத்திரத்தாருடைய வஃத் அதாவது சகீஃப் கோத்திரத்தாருடைய தூதுக்குழுக்கள் அங்கே தங்கி இருந்து நடப்பதை எல்லாம் பார்க்கிறார்கள். தாங்கள் வணங்கி வந்த வழிபாட்டு முறைகளையும் முஸ்லிம்களுடைய சகோதரத்துவத்தையும் எல்லாம் உற்று கவனிக்கிறார்கள். சகீஃப் கோத்திரத்தார் எல்லாம் நல்லா பிடிச்சிருக்கு அவங்களுக்கு, அதுக்காக தங்க வச்சாங்க. அதுல உஸ்மான் இப்னு அபில் ஆஸ் என்று சொல்லக்கூடிய இளைஞன் ரொம்ப ஆர்வமா இருக்கிறார். இஸ்லாத்தை அறிஞ்சு கொள்ளணும், ரசூலுல்லாஹ் இஸ்லாத்துக்கு கத்துக்கணும் சொல்லி தன்னுடைய கோத்திரத்தார் தூங்கிக் கொண்டிருக்கிற மதிய வேளையில நண்பர்கள் வேளையில தனியாக நபிகள் நாயகத்திடத்துல வந்து வேற ஏதாவது சொல்லிக் கொடுங்க ஆர்வத்தை காட்டி கத்துக்குவார். ரசூலுல்லாஹ் மதியான நேரத்தில் மதிய ஓய்வு மேற்கொண்டால் அபூபக்கரை தேடி செல்வாரான். உஸ்மான் இப்னு அபில் ஆஸ் ஏதாவது சொல்லிக் கொடுங்களா எனக்கு. என்ன அந்த கூத்திரம் திரும்பி போகிற போது அதிலே குர்ஆனை நிறைய கத்து வச்சிருக்கிறாரு உஸ்மான் இப்னு அபில் ஆஸ் என்கிற இளைஞர். ஆனால் என்ன அவர்களுக்கு சில பிரச்சனைகள் தடையாக இருந்தது. சகீஃப் கோத்திரத்தாருக்கு இஸ்லாத்தை கடைபிடிப்பதற்கு என்ன பிரச்சனை? தடையில்லாமல் நிபந்தனையற்ற முறையில் நாங்கள் இஸ்லாத்தை ஏற்கிறோம் என்று அவர்கள் ஏற்பதற்கு முன்வரவில்லை. என்ன சொன்னார்கள் தெரியுமா? அந்த கோத்திரத்தினுடைய தலைவர் கினானா பின் அப்தியால் என்று சொல்லக்கூடிய அந்த தலைவன் நபிகள் நாயகத்திடத்தில் வந்து கேட்கிறார், அஃபராய்த ஸினா இன்னா கௌமுன் நஜ்தரிபு வலா புத்தலனா மின்ஹு. நாங்கள் உல்லாசமாக வாழக்கூடிய மக்கள், மலைப்பாங்கான பகுதியிலே வாழக்கூடியவர்கள், எங்களால் பெண் துணை இல்லாமல் இருக்க முடியாது, அதில் நீங்கள் கட்டுப்பாடுகளை விதிக்கக்கூடாது, மனைவியோடு தான் உறவு கொள்ள வேண்டும் என்கிற கட்டுப்பாடெல்லாம் ஒதுக்கி இருக்கக்கூடாது, விபச்சாரத்துக்கு மட்டும் நீங்கள் அனுமதி தர வேண்டும் என்று கேட்டார்கள். விபச்சாரத்தை முற்றாக ஒழிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அனுதினமும் பாடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு உண்மையான கோட்பாட்டினுடைய சொந்தக்காரன், உலகத்தினுடைய இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அனுமதி கேட்கிற விஷயம் என்ன கேட்கிறார்? எங்களால் விபச்சாரம் செய்யாமல் இருக்க முடியாது, மழை போயிட்டுறாங்க, எங்களுக்கு அனுமதி தாருங்கள் என்று கேட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முடியாது. ஓ ஹராமன் அலைக்கும் ஃபைனல்லாஹு யகூல் வலா தக்ரபு ஸினா இன்னஹு கான ஃபாஹிஷத்தன் வஸா சபீலா. முடியவே முடியாது, அல்லாஹ் அதை ஹராமாக ஆக்கி இருக்கிறான், தடை செய்திருக்கிறான். விபச்சாரத்துக்கு அருகில் கூட நீங்கள் செல்லாதீர்கள் என்று சொல்லி எங்களை பக்குவப்படுத்தி வைத்திருக்கிறானே, அப்படிப்பட்ட கொள்கையை வந்து உங்களுக்கு விபச்சாரத்துக்கு எல்லாம் அனுமதி கொடுக்க முடியாது. விபச்சாரம் என்பது அது மானக்கேடான விஷயம்,
பாதைகளிலே மோசமான பாதை ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் அது விபச்சாரம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதனால முடியவே முடியாது. வந்திருக்கிறார்கள், சரி வந்த பிறகு நம்ம எடுத்துக்கிடுவோம், வந்த பிறகு பார்த்துக்கிடுவோம். ஹராம்ல போய் அனுசரிக்க முடியாதுங்க. வேற சில விஷயங்கள் ஏதாவது சொன்னா கூட பரவாயில்ல, சரி பார்த்துக்கலாம்னு சொல்லலாம். அவங்க கேட்கறது எதை கேட்கிறாங்க? அடிப்படையே தகர்க்கக்கூடிய இஸ்லாத்துடைய ஃபண்டமெண்டலே நாசமாக்கக்கூடிய விபச்சாரத்துக்கு அனுமதி வேண்டும் என்று அவர்கள் கேட்கிறார்கள். முடியவே முடியாதுட்டாங்க. சரி வேணாம் விடுங்க. பொருளாதார ரீதியாக நீங்கள் சில கட்டுப்பாடுகளை போடுகிறீர்கள். அநீதி இழைக்கக்கூடாது, அநீதி இழைக்கப்படவும் கூடாது என்பது அடிப்படையாக வைத்திருக்கிறீர்கள். நீயும் அடி இடையூறு செய்யாதே, உனக்கும் யாரும் அநீதி செய்யக்கூடாது, இடையூறு செய்யக்கூடாது. அதான் இஸ்லாத்துடைய பொருளாதார கோட்பாடு. உன்னால் யாருக்கும் தொந்தரவு வரக்கூடாது, பொருளாதார ரீதியாக கஷ்டம் வந்து விடக்கூடாது. உனக்கும் யாராலும் எந்த விதமான இடையூறோ பொருளாதார நஷ்டமோ இழப்போ வந்துவிடக்கூடாது. அதான் இஸ்லாத்துடைய அடிப்படையான கோட்பாடு. இங்கே இடையூறும் கிடையாது, இடையூறு இழைக்கப்படுவதும் கிடையாது. இதுதான் இஸ்லாத்துடைய அடிப்படை. இவர்கள் என்ன கேட்கிறார்கள்? சக்கீப் கோத்திரத்தார் கேட்கிறார்கள், இறைவனின் தூதரே, பொருளாதார ரீதியாக எங்களுடைய நாடு, எங்களுடைய தாயிஃப் நகரம், நாங்கள் வட்டியிலே ஈடுபடக்கூடிய வியாபார முறைதான் எங்களிடத்தில் மிகுந்திருக்கிறது. எனவே வட்டிக்கு மட்டுமாவது அனுமதி கொடுங்களேன், வட்டிக்கு அனுமதி கொடுங்கள். பொருளாதார ரீதியாக நாங்கள் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறோம். அம்மாருனா குல்லுஹா, எங்கள் பொருளாதாரமே வட்டி சார்ந்துதான் இருக்கிறது, அதற்கு நீங்கள் அனுமதி தாருங்கள் என்று கேட்கிறார். அதற்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளைஞ்சு கொடுக்கல. சொன்னார்கள், அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே வட்டியை ஹராமாக்கி இருக்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் வதரு மா பகிய மின ரிபா இன் குன்தும் முஃமினீன். நம்பிக்கை கொண்டவர்களே, வாழ்க்கையிலே இறைவனை அஞ்சி மட்டுமே நீங்கள் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருங்கள். வட்டியிலே எஞ்சிருப்பதை விட்டுவிடுங்கள். ஏற்கனவே கொடுத்திருந்தால், வட்டிக்கு நீங்கள் கொடுத்திருந்தால் இனி அது வேண்டாம். மூலத்தை மட்டும் பெற்றுக் கொள்ளுங்கள், அசலை பெற்றுக் கொள்ளுங்கள், வட்டியை விட்டுவிடுங்கள். இதை நான் சொல்வது எந்த அடிப்படையிலே? இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் மூமின்கள். நீங்கள் மூமின்களாக இருந்த அந்த காரியத்தை நீங்கள் செய்தாக வேண்டும் என்று அல்லாஹ் நிபந்தனையிடுகிறார். நான் மூமினே, ஆனா வட்டிக்கு கொடுப்பேன், வட்டிக்கு வாங்குவேன்னு சொன்னா அவன் மூமினே கிடையாது. நானும் பாய் தான், நானும் முஸ்லீம் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டாலும் நீங்கள் வட்டியை விட்டுவிடாத வரைக்கும் நீங்கள் மூமினால் ஆக முடியாது என்கிற கருத்தை தொடுக்கக்கூடிய வசனத்தை நபிகள் நாயகம் எடுத்து போடுகிறார்கள். போச்சா, அதுக்கும் அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறார். மூன்றாவதாக அவர்கள், சரி நாங்க மது பிரியர்கள், நாங்கள் மலைப்பாங்கான பகுதியில் வாழக்கூடியவர்கள், மலைக்கும் மதுவுக்கும் அப்படி ஒரு தொடர்பு. மலை இருந்தால் அங்கே மது இருக்க வேண்டும், மாவு இருக்க வேண்டும். அதற்கெல்லாம் பொருளாதாரத்துக்கு வட்டிக்கும் அனுமதி வேண்டும். என்ன அழகா கேட்கிறாரு பாருங்களேன். மதுவுக்கு அனுமதி வேண்டும், மங்கைக்கும் அனுமதி வேண்டும், மானுக்கும் அனுமதி வேண்டும். இதை மட்டும் செய்யுங்க, நாங்க இஸ்லாத்துக்கு வந்துடுறோம். அதுதான் வந்திருக்கிறாங்க. இஸ்லாத்தை நாங்க ஏத்துக்கிட்டோம், இந்த மூணுக்கு மட்டும் எங்க விதிகளை கொடுன்னு கேட்கிறாரு, வேற ஒண்ணும் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அது உங்க ஊர்ல ஜூஸ் மாதிரி இருக்கலாம், உங்க ஊர்ல ஜூஸ் அது குளிர்பானத்துடைய வகையா இருக்கலாம், ஆனால் அல்லாஹ்வுடைய பார்வையில் அது ஹராம், நஜீஸுக்கு சமமானது. இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜ்ஸும் மின் அமலி ஷைத்தான், அது அசுத்தம் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். ஷைத்தானுடைய வேலை என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அதை தவிர்த்து கொள்ள சொல்லி அல்லாஹ் சொல்லுகிறான். முடியாது, இதற்கெல்லாம் விதிவிலக்கு தர முடியாது என்று சொல்லி சொன்னபோது அவர்கள் கடைசியாக கேட்கிறார்கள், சரி வேணாம், இந்த 5 வேளை தொழுகிற மேட்டர் இருக்கல, அது ரொம்ப சிரமமா இருக்கு எங்களுக்கு. நாங்கெல்லாம் என்னைக்காவது கோயிலுக்கு பக்கம் போனா இப்படின்னு ஒரு சல்யூட் அடிப்போம், அதோட சரி, அவ்வளவுதான் எங்களுடைய தொழுகை வணக்கம் அல்ல. என்னைக்காவது திருவிழாவோ அதுவா இது வந்தா போவோம், அவ்வளவுதான். இந்த டெய்லியும் போற வேலையெல்லாம் நமக்கு முடியாதுப்பா, அதான் ரொம்ப கஷ்டம்ப்பா அப்படின்னு சொல்லி அடிச்சுறாங்க. அவங்க சொன்னாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? அது தொழுகை கடமையாக்கப்பட்ட ஒன்று. லா ஹைர ஃபீ தீனின் பிலா ஸலாத்தின், தொழுகை இல்லாத இந்த தீனினால் எந்த நன்மையும் இல்லை, தொழுகை இல்லாத இந்த மார்க்கத்தினால எந்த புண்ணியமும் கிடையாது. அதெல்லாம் முடியாது, தொழுகை வேண்டும். சக்கீப் கோத்திரத்தாருக்கு சொல்லப்பட்ட செய்தி தான் நமக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாமே சரி, இந்த 5 வேளை தொழுகைக்கெல்லாம் கூப்பிடாதீங்க, நமக்கு டைமே இல்லை, பிசினஸ்ல ரொம்ப பிஸியா இருக்கிறேன்னு நினைக்கிறாரு.
அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தொழுகை இல்லாத தீன்ல புண்ணியமே இல்லைங்கிறாங்க. இன்னும் ஒரு புண்ணியம் கிடையாது, போப்பா நீ இஸ்லாத்துல இருக்கிறனால எந்த பிரயோஜனம் கிடையாது போ. அதான் இஸ்லாத்துடைய அடிப்படை என்று நபிகள் நாயகம் சொல்லி காட்டினார்கள். சக்கீப் கோத்திரத்தார் என்னப்பான்னு தனியா போயிட்டாங்க. தனியா போய் யோசனை பண்றாங்க, மசூரா பண்றாங்க. மது நோ, மங்கை நோ, மாலு நோ, தொழுகை நோ, என்ன இது அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள போய் மசூரா பண்ணிக்கிறாங்க. வானாப்பா நீ இது பாக்குற, நீ உன்ற வசதி பாக்குற, நீ கழுத்துக்கு கத்தி வந்துட போகிறா. இஸ்லாம் வளர்ந்தாச்சு, மக்காவினுடைய நாயகர் அவர் தான். அரபு குளங்கள் எல்லாம் அப்படி ஆடிக்கிட்டு இருக்கிறான், பாந்து பயந்து நடுங்கிட்டு இருக்கிறான். நீ என்ன விளையாண்டு இருக்கிற நீ? நம்ம பழைய கணக்கு ஒண்ணு இருக்குது, அவர் அதை கணக்கு எடுத்தாருன்னா முடிஞ்சுது. நம்மளை அடிச்சு துரத்தி இருக்கிறான்மா, காயப்படுத்தி அனுப்பி இருக்கிறோம், எல்லாத்தையும் யோசனை பண்றாங்க. வேண்டாப்பா சரி என்ன செய்யலாம், இஸ்லாத்தை ஏத்துக்கிறோம்னு சொல்லிருப்போம், இஸ்லாத்துக்கு வந்துட்டோம்னு சொல்லிடுவோம். சரி அதெல்லாம் இருக்கட்டுப்பா, நம்ம ஊர்ல லாத்து உசாலாம் வச்சு வணங்கிட்டு இருக்க, அதெல்லாம் ஊர்ல போய் சொன்னா எவனாவது எடுப்பானாவே? தூதுக்குழுவா வந்திருக்கிறோம், நம்ம ரப்பத்தாக வைத்திருக்கிறோமே, பெண் தெய்வமாக வைத்து வழிபடுகிறோமே, அந்த லாத்தினுடைய நிலை என்ன? ஊருக்கு போய் அதெல்லாம் தட்ட சொல்லுவார் அவரு. தட்டுமா நம்ம தட்ட முடியுமா? சரி அப்படி ஒண்ணு செய்வோம், ஒரு 3 வருஷத்துக்கு மட்டும் எங்களுக்கு டைம் கொடுங்க, அதெல்லாம் கொஞ்சம் ரிமூவ் பண்றதுக்கு, டெமாலிஷ் பண்றதுக்கு என்ன செய்யுங்க, 3 வருஷத்துக்கு எங்களுக்கு அனுமதி கொடுங்க. ஆட்சியாளர்களை கேட்கிறார்கள். இன்றைக்கு அரபுலகத்தை ஆளப்போக, இந்த அத்தனை அரபுலகத்தையும் ஆளப்போகக்கூடிய ஒரு ஆட்சியாளர் தயாராக ஆகிக்கொண்டிருக்கக்கூடிய நிலையில எல்லாரும் சரண்டர் ஆகக்கூடிய நிலை அது. அல்லாஹ் திருமறையில் சொல்லவில்லையா, இதா ஜா ரசூலுல்லாஹி வல் ஃபத்ஹ், அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும் வருகிற போது, வராய்த அன்னாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே கூட்டம் கூட்டமாக அவர்கள் நுழைவதை காணுகிற போது, ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக, உம்முடைய இறைவனுடைய புகழை போற்றி புகழ்ந்து துதி செய்வீராக, வஸ்தக்ஃபிருஹு, அவனிடத்திலே பாவ மன்னிப்பு கோட்டு திருந்துவீராக, அவன் பாவ மன்னிப்பு கோரிக்கையை ஏற்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று சொல்லி அல்லாஹ் சொல்வதும் அதைத்தான். கூட்டம் கூட்டமாக வருகிற காலகட்டம் அது. போய் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, ஒரு 3 வருஷத்துக்கு மட்டும் அந்த லாத்து சிலையெல்லாம் அப்படியே கோயில் அப்படியே இருக்கிறது விட்டுருங்க, நாங்க இஸ்லாத்துக்கு வந்துடுறோம். முடியாது, சிலை வழிபாட்டை ஒழிப்பதற்குத்தான் நானே வந்திருக்கிறேன். இஸ்லாம் என்பது சிலை வழிபாட்டை அனுமதிக்காது. அது எந்த வடிவத்தில் இருந்தாலும் சரி, தர்காவாக இருந்தாலும் சரி, அது விக்கிரகமாக இருந்தாலும் சரி, அடித்து தகர்க்க வேண்டும் அப்படிங்கிற கோட்பாடு இருந்தாலும், மத நல்லிணக்கம் கருதி, சமய நல்லிணக்கம் கருதி அதையெல்லாம் அந்த கோபத்தை எல்லாம் ஓரங்கட்டி வைத்து விட்டு நாம் ஒன்றி போய் கொண்டிருக்கிறோம், இணக்கமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், மத நல்லிணக்கத்திற்காக சமய கொள்கை அடிப்படையிலே பார்க்கிற போது கொதிக்கிறது. ஆனால் சமய நல்லிணக்கம் என்று வருகிற போது தனிந்து விடுகிறது. அவ்வளவுதான் இஸ்லாத்துடைய கோட்பாடு. ஏன் சமுதாயத்தை சேர்ந்தவன் நீட்டி படுக்க வச்சு வணங்கினா அதை பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. கடப்பாறை கிடைத்தால் அதை உடைத்துத்தான் தீர வேண்டும், வேறு வழி இல்லை. அதை தகர்ப்பதற்குத்தான் இஸ்லாமே வந்திருக்கிறது. சிலை வழிபாட்டை அது நீட்டி படுக்க வைத்தாலும் நிமிர்த்தி படுக்க வைத்தாலும் முஸ்லிம்களை செய்வதற்கு அனுமதிக்க கூடாது. இவர்கள் கேட்கிறார்கள், லாத்துக்கு அனுமதி வேண்டும் என்று கேட்கிறார்கள், 3 வருஷத்துக்கு அனுமதி கேட்கிறார்கள். முடியாது என்று சொன்ன போது, சரி ஒரு வருஷம் முடியாது, 1 மாசம் உடனடியா வேணாம் என்று, இந்த பிரச்சனையை வேணாம், நாங்க இஸ்லாத் தலைவி ஊருக்கு போயிருவோம், அங்க போன பெரிய பிரச்சனையாகி போயிரு, இதெல்லாம் சொன்னா அடிச்சு போடுவானுவ, அதனால இந்த பொறுப்பு நீங்களே ஆட்சியாளராக இருக்கக்கூடிய நீங்களே ஏத்துக்கிடுங்க. சரி போ, நான் பாத்துக்கிறேன் போ. பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்ச நாளைக்கு பிறகு அவங்க எல்லாம் போன பிறகு காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹுடைய தலைமையில அபூ சுஃபியான், முகைரத் இப்னு ஷுபா போன்ற சஹாபாக்களை அனுப்பி வைத்து அங்கு சென்று இஸ்லாமிய ஆட்சி பரப்புக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய அந்த தாயிஃப் பகுதியில் இருந்த லாத்துசா சிறைகள் அகற்றப்பட்டன என்பது வரலாறு. அப்ப கொள்கைக்கு வளைஞ்சு கொடுக்கல, அவங்க எந்த நேரத்தில் வளைஞ்சு கொடுக்கல, எந்த ரீதியாகவும் மார்க்கத்தை விட்டு கொடுத்து விட்டு இங்க வாழ வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. எனக்கு நான் இந்த உலகத்துக்காண்டி வாழ்றவன் கிடையாது. நான் அல்லாஹும்ம லா ஐஸ இல்லா ஐஸுல் ஆখিরা வர்ஹமில் அன்சார் வல் முஹாஜிரா என்று தன் தோழர்களை ஊக்கப்படுத்தக்கூடியவர்கள் எப்படி, எங்களுக்கு வாழ்க்கை என்றால் இந்த வாழ்க்கை கிடையாது, அது மறுமையின் வாழ்க்கை மட்டும்தான் என்று அடித்து சொன்னவர்கள் போர்க்களங்களிலே. அதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய, அதற்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய,
அதற்காக உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய, அதற்காக ஹிஜ்ரத்தை மேற்கொண்டு வந்திருக்கக்கூடிய, அதற்காக வேண்டிய தம்முடைய சொத்து பத்து அனைத்தையும் பங்கிட்டு கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த முஹாஜிர்களுக்கும் அன்சாரிகளுக்கும் யா அல்லாஹ் நீ ரஹமத் செய் என்று பிரார்த்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய நாவு வளைந்து கொடுக்குமா? கொல்லப்பட்ட போதும், ஊர் விட்டு நீக்கி வைக்கப்பட்ட போதும், அகதிகளாக அனுப்பப்பட்ட போதும், போர்க்களங்களிலே கை தனியாக கால் தனியாக தலை தனியாக துண்டித்து வீசப்பட்ட போதும் கொள்கையில் சமரசம் செய்து கொடுக்காதவர் இந்த 10 பேர் இஸ்லாத்துக்கு வர்றதுக்காக, இந்த 100 பேர் வர்றதுக்காக வேண்டி அவர்கள் இஸ்லாத்தை விட்டுக் கொடுப்பார்களா? சமரசம் செய்து கொள்வார்களா? முடியவே முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். இப்படி வந்து கேட்டவர்கள் பல பேர் பல குலத்தில் அப்படி வந்திருக்கிறார்கள். வரிசைப்படுத்தினால் அவர்கள் கேட்டதெல்லாம் சுய ஆதாயத்தோடு வந்தவர்கள். அவர்கள் பொருளாதாரத்தை கேட்டார்கள். பனு தமீம் என்ற கோத்தம் தூதுக்குழு வந்த போது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் நற்செய்தி பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொன்ன போது அந்த தூதுக்குழு என்ன சொல்ல தெரியுமா? பனு தமீம் கோத்திரத்தார் என்ன சொன்னார்கள்? நீங்கள் நற்செய்தி சொல்லதெல்லாம் இருக்கட்டும், காசுதான் இருந்தா கொடுங்கன்னு கேட்கிறாங்க. நற்செய்தி எல்லாம் போது எங்களுக்கு பணம் இருந்தால் கொடுங்கள் என்று கேட்ட குலம் எல்லாம் இருக்கிறது தூதுக்குழுக்கள். அப்படி கேட்டதாக புகாரி 4365வது செய்தியாக இருக்கிறது. பனு ஹனீஃபா கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் ஹிஜ்ரி மக்கா 9வது ஆண்டிலே 17 பேர் வந்தார்கள். பனு ஹனீஃபா யார் அவர்? பனு ஹனீஃபா கோத்திரத்தார். டக்குன்னு உங்களுக்கு விளங்குற மாதிரி சொல்றதாக இருந்தா முசைலிமத்துல் கல்லாபுடைய கோத்திரம். தன்னை நபி என்று வாதிட்டானா இல்லையா ரசூலுல்லாஹ் காலத்திலேயே அவனுடைய கோத்திரம். அவனும் சேர்ந்து வந்திருக்கிறான். அவன் நோக்கம் முழுசா முகமதுக்கு கிடைத்திருக்கிற அதிகாரத்தை பார்க்கிறார், அவருக்கு இருக்கக்கூடிய ஸ்தானத்தை பார்க்கிறார். நாங்கள் இஸ்லாத்துக்கு வந்து விடுகிறோம், ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை கேட்கிறான் முசைலிமத்துல் கல்லாப். என்ன என்று நபிகள் நாயகம் கேட்டபோது அவன் சொல்லுகிறான், இன் ஜஅல லி முஹம்மதுன் அல் அம்ர மின் பாதிஹி தபியத்து. தன்னுடைய காலத்துக்கு பிறகு இந்த மக்காவை ஆளக்கூடிய ஆளுநராக ஆட்சியாளராக இதோ முசைலிமா இருப்பார் என்று அவர் சொல்லட்டும், நாங்கள் இஸ்லாத்துக்கு வருகிறோம் என்கிறார். முகமது தன்னுடைய காலத்துக்கு பிறகு யாரை ஆட்சியாளராக இருக்கணுமா? முசைலிமாவை ஆட்சியாளராக நியமிப்பதாக இருந்தால், என்னை நீங்கள் ஆட்சியாளராக நியமிப்பதாக இருந்தால் அப்படியே நாங்கள் இஸ்லாத்துக்கு வர்றோம், எங்க கோத்திரம் அப்படியே வந்துடும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி பேரிச்ச மட்டை கையை எடுத்தாங்க, இந்த பேரிச்ச மட்டை குச்சி இருக்கலவா, இதை கேட்டா கூட கொடுக்க மாட்டேன், கிளம்புட்டாங்க. நான் பேசுறதுக்கு தயாரா இல்லை, என் நண்பர் பேசுவார், சாபித் இப்னு கைஸ் இப்னு ஷம்மாஸ் பேசுவார். கதீப் ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வின் தூதருடைய பேச்சாளர் என்றாலே அறியப்பட்ட சாபித் இப்னு கைஸ் இப்னு ஷம்மாஸ் அவர் பேசுவார். நான் வாரேன்னு போயிட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்ககிட்ட எல்லாம் பேசுறதுக்கு நான் தயாரா இல்லை. சில பேர் பேசுறதுக்கு தயாரா விட்டுட்டு ஓடி ஆடுறதுக்கு இது ஒரு சுன்னத் இருக்கு. இவன்கிட்ட பேசி புண்ணியம் இல்லை, இவர் பேசுவார் சொல்லி விட்டுட்டு வந்துட வேண்டியதான். சொன்னா கேட்காட்டி என்ன செய்ய? அப்ப இந்த மாதிரி டிமாண்ட் வச்சு வெட்டி இஸ்லாத்துக்கு வந்தவங்க எல்லாம் தேவையில்லை, போயிட்டே இருந்தாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுதான் இஸ்லாம். கொள்கையிலே சமரசம் கிடையாது, அதுல வளைவு நெளிவு குனிவு கிடையாது என்பதைத்தான் தூதுக்குழுக்கள் பலவற்றிடத்திலே 104 குழுக்கள் வந்தன. இஸ்லாம் வளர்ந்து மேலோங்கியது. உலகத்தில் இருக்கிற அத்தனை மதங்களையும் மார்க்கத்தையும் தூக்கி சாப்பிடக்கூடிய நிலையிலே இந்த தூதுத்துவம் போய் சேரும் என்று அல்லாஹ் வாக்குறுதி கொடுக்கிறான். அந்த நிலையை எட்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரே காரணம், நீங்கள் சமரசம் செய்து கொடுக்காதீர்கள். ஏகத்துவத்திலே கொள்கையில் சமரசம் செய்து கொடுத்தால் இந்த மார்க்கம் நாசமாக போய்விடும். தொப்பி போட்டுக் கொண்டு சிலைகளுக்கு முன்னால் போய் ஆடுறது, பாடுறது, வாழைப்பழம் கொடுக்கிறது, தேங்காய் கொடுக்கிறது எதுக்கு? இந்த துன்யாவுக்காக வேண்டி. வந்துட்டான் நம்மளை அடிக்க கூடாதுங்கிறக்காண்டி, நம்ம ஒண்ணும் பண்ணிடக்கூடாது. அப்படி சஹாபாத்தில் நினைச்சிருந்தா இஸ்லாம் இங்க வந்திருக்குமா? உலகம் எங்கும் பரவி இருக்குமா? வாழைப்பழத்தை வாங்கி நீயே கொடுத்துட்டு உட்கார்ந்து இருந்தா, தேங்காய் வாங்கி நீயே கொடுத்துட்டு இருந்தா நடக்குமா? அது அவன் செய்யலாம், நம்மளை அடிச்சு போடுவான்ட்டு நம்ம நல்லா சந்தோஷமா. நீ என்ன கொடுத்தாலும் ஒரு நாளைக்கு வாழைப்பழம் வாய்க்கு வரத்தாண்டா போகுது. புரிஞ்ச? வாழைப்பழத்தை நீ கொடுத்தா, நீ தேங்காய் நீ கொடுத்தா உன்னை விட்டுருவான்னு நினைச்சிட்டு இருக்கிறியா? அதெல்லாம் இல்ல. அவன் தருணம் பார்த்து கொண்டிருக்கிறான். அந்த தருணம் நெருங்குகிற போது கூட இருந்தவனை குழி தோண்டி புதைப்பான். அதான் அவனுடைய கொள்கை. அதனால நீங்கள் இம்மையும் இழந்து மறுமையும் நினைக்கிற ஒரு நிலை வந்துவிடக் கூடாது என்று சொன்னால் கொள்கையில் உறுதி வேண்டும். வளைந்து நெளிது கொடுக்க, என் கொள்கை நான் இப்படித்தான் இருப்பேன், அதே நேரத்தில் என் சகோதரன் தான், அதுல மாற்றுக்கிறது கிடையாதுங்கிறதா. லக்கும் தீனுக்கும் வலிய தீன், உங்களுக்கு உங்கள் மார்க்கம், எனக்கு எங்கள் மார்க்கம் என்பதிலே உறுதியாக நில்லுங்கள். அதில் தான் வெற்றி இருக்கிறது. வாஹ தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.